எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல் ராமாபுரம் இங்கே குடல் நலம் மற்றும் கல்லீரல் மருத்துவத்துறை நம்ம திறந்து வைக்கிறதுக்காக குழுமி இருக்கிறோம். இங்கே நம்மளோட கிரியேட்டர் மிஸ்டர் பார்த்திபன் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை துவக்கி வச்சுருக்காரு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, குடல் சம்மந்தப்பட்ட லிவர், கணையம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரே இடத்துல தீர்வு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா, இங்கே டெக்னாலஜி ஒன்று வேணும் இல்லையா, நமக்கு இந்த எண்டோஸ்கோப்பி அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, சிறந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மக்களுக்கு ஒரு ரீசனபிள் காஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட குறிக்கோளே. இன்னைக்கு அது நிறைவேறியிருக்கு. எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இந்த குடல், கல்லீரல், கணையம், சிறுகுடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இதை வந்து உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. வணக்கம். இந்த எஸ்ஆர்எம் பிரைம் ஹாஸ்பிட்டல் மூலமாக உடல் நலத்தையே ரொம்ப முக்கியம் வந்து குடல் நலம் தான். அதனால இந்த உடல் நலத்திற்காக, இந்த லிவருக்காக ஈதல் இசைப்பட வாழ்தல்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரல் இசைப்பட வாழ்தல்னு. முதல்ல ஈரலை கவனிக்கணும், அப்பதான் இசைப்பட வாழ முடியும்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியில, ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல, அப்புறம் பயணியரா தமிழ்நாட்டிலேயே இதுதான் முதல் முறையாக இப்படி துவங்கப்பட்டிருக்க இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும். நன்றி. இப்போதைக்கு டிசீஸ் மேனேஜ் பண்ற மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸ்ல இப்போ லைசன்சிங் அதெல்லாம் அக்வயர் பண்ணிட்டு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றது தான் பிளான். டெஃபினெட்லி. நான் வந்து ஏற்கனவே இது நிறைய தடவை மிஸ்டர் விஜயோடைய வரவை பத்தி பேசியிருக்கேன். பொதுவாக யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களை வந்து திறந்த மனதோடு வரவேற்கணுங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே, அது நம்ம தமிழக முதல்வர் உட்பட. சமீபத்தில் தமிழக முதல்வர் வந்து சட்டசபையில் பேசும்போது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அழகா, நயினார் நாகேந்திரன் வந்து என்னதான் எதிர்பக்கத்தில் இருந்தா கூட அவர் வந்து சிரிச்ச முகத்தோடவே இருப்பார், வெளிநடப்பு போடும்போது கூட அவர் சிரிச்ச முகத்தோடவே இருப்பார் என்று கலகலப்பா ரொம்ப சந்தோஷமா, அப்படிதான் அரசியல், அப்படிதான் ஒரு மாண்பு இருக்கு. அந்த வகையில அரசியலுக்கு யார் வந்தாலும் வரவேற்கணுங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்துல விஜய் அவர்களையும் வரவேற்கிறேன். அஜித் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில என்ன சொல்லிருக்காங்கன்னா, முதல் நாள் முதல் காட்சியை வந்து வரவேற்க வேண்டாம் மீடியாலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த பேட்டியில வந்து நிறைய, இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்டோட சேலரியே, அதாவது அவங்க எந்த ஸ்டார்டம்ல இருக்காங்கன்றதே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை வச்சுதான் நிர்ணயிக்கப்படுது. அவர் எப்பவுமே வேற ஒரு உயரத்துல இருக்காரு, வேற ஒரு பார்வையில் இருக்காரு. அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப உடன்பாடான ஒரு விஷயம், இப்போ அந்த இன்டர்வியூல என்ன இருந்ததுன்னா, என்கிட்ட வேற ஒரு இன்டர்வியூல ஒரு அந்த தொகுப்பாளர் கேட்டாரு, இந்த 4.5 வருஷம் திமுக ஆட்சியை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்ன, ஒரு 5 வருஷம் ஒருத்தருக்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்துறோம், அது ஓட்டு மூலமா அவங்கள தேர்ந்தெடுத்துறோம், அவங்களுக்கு ஒரு முழுமையான 5 வருஷத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா 2.5 வருஷத்துலயே நம்ம அவங்கள விமர்சிச்சு அடுத்து யாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சோம், அது அவங்களுக்கும் டென்ஷனா இருக்குன்னு. இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து திரு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் 5 வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா 5 வருஷம் முழுமையா அவங்க வந்து அதை ஆட்சி புரிஞ்சாதான் அது சரியான ஒரு விஷயம். அதுல நமக்கு உடன்பாடு இல்லை, நமக்கு கோபம் இருக்குன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அதுல ஓட்டு போடும்போது நம்மளுடைய கோபத்தையோ அல்லது நம்மளுடைய அன்பையோ அதுல காட்டிக்கலாம். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது, அபிஷேகன்ற பேர்ல, இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாம்பீடுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணாங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றது. அப்புறம் எல்லா பார்வைக்கும் ஒரு மரியாதை இருக்கு, அவர் மிஸ்டர் அஜித் சொல்றதுக்கும் ஒரு மரியாதை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அதனால அது அவருடைய பார்வை. ஃபேட்டி லிவர் இருக்கு, அதை தவிர சுகர் கிடையாது. இப்போ நான் காஃபி சாப்பிடும்போது நிறைய சுகர் போட்டு சாப்பிட்டேன், ஏன்னா சுகர் இல்லை உடம்புல. ஒரே ஒரு நோய் இருந்ததுனாவே நம்மளுடைய அமைதியெல்லாம் வீணா போயிடும். இப்ப அந்த ஃபேட்டி லிவருங்கிறது எனக்கு வயிற்றுல இல்லை, அது மண்டைக்கு வந்துருது. அது ஏன்டா அது நமக்கு அப்படி இருக்கு, முதல்ல நம்ம அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுங்கிறது இது எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். அதுக்கு சில ஒழுங்கான கட்டுப்பாடான உணவு முறையில இருந்து எல்லாமே தேவைப்படும். அதையும் மீறி நமக்கு அது வரும்போது இப்படிப்பட்ட டாக்டர்ஸ் நமக்கு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபெசிலிட்டியை சரியா பயன்படுத்திக்கணும். சரிங்களா?